வேக்சினேஷன் வந்து இட் கிவ் 100% செக்யூரிட்டி, இட் கிவ்ஸ் செக்யூரிட்டின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு விஷயம் ஃபேஷன் ஆயிடுச்சு. இந்த ரொம்ப அக்ரெசிவ் டாக்ஸை வந்து பெட் டாக்ஸா நாங்க வளர்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள்காக இந்த ராட்வெயிலர் போன்ற நாய்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து மவுத் கார்டு கூட போடாம சமூகத்துல வந்து நீங்க கூட்டிட்டு போறீங்க. அது வந்து அவ்வளவு குழந்தைங்களை வந்து கடிச்சு கொதறி வைக்குது. ரோட்ல போகும்போது எந்தெந்த நாய்களோட அது அந்த நாய் வந்து மிங்கிள் ஆகுது. இதெல்லாம் வந்து உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? சோ நாங்க வீட்டு நாய் நாங்க 100% வேக்சினேட் பண்ணிட்டோம், அதனால கடிச்சாலும் ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்றது தவறு. எந்த நாய் கடிச்சாலும், வெதர் இட் இஸ் வேக்சினேட்டட் ஆர் நாட் வேக்சினேட்டட், வெதர் இட்ஸ் a ஸ்ட்ரீட் டாக் ஆர் a domesticated dog, whether it's a pet or a stray, எதுவா இருந்தாலும் ஐ திங்க் we have to take immediate action. அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கிறது இட் இஸ் பெட்டர். இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப் than சாரி. அதாவது வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போய் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 14 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சினே கொடுக்க சொல்றாங்க. அதாவது சேஃப்டிக்கு நாம எப்படி ஒரு பிசிஜி வேக்சின் போடுறோமோ அந்த மாதிரி ரேபிஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சினை ஒரு ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சின் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிரேட் 3 பைட் எல்லாம் இருந்ததுன்னா வெறும் வேக்சின் மட்டும் பத்தாது, அதோட சேர்த்து இம்யூனோகுளோபுலினும் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்து மருத்துவத்துல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. சோ அப்படியெல்லாம் வந்து அலட்சியமா இருக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனம். யாருமே அந்த மாதிரி அலட்சியமா தயவு செஞ்சு இருக்காதீங்க.